அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம். கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் 6 மாதம் வரை நாங்கள் விஜய் அரசியலை குறித்து எந்த விமர்சனம் செய்ய மாட்டோம், 6 மாதம் பார்த்த பின்புதான் அவர் அரசியலை குறித்து விமர்சனங்களை மேற்கொள்வோம்னு சொல்லிட்டு 4 நாளில் பார்த்தீங்கன்னா குமுறுன்னு குமுறாங்க, அழுவுறாங்க, ஒப்பாரி வைக்கிறாங்க, புலம்புறாங்க. என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் முடிச்சுட்டு இருக்காங்க. திரும்ப திரும்ப அவங்க செய்த தவறுகளே செஞ்சுட்டு வராங்க. நம்மள்கிட்ட கேட்டால் கூட ஒரு ஐடியா கொடுப்போம். அது விஜய் எப்போ பதவியேற்றாரோ அப்போ இதுக்கு பாடம் கட்டிட்டாங்கன்னு வச்சுங்களேன். அப்படி இருக்கும் பொழுது இவர்களே திருப்பி, அதாவது திராவிட முன்னேற்ற கழகமே பாடைக்கான அலங்காரத்தை செய்து கொண்டிருப்பது நன்றாக தெரிகிறது. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதில் ஆரம்பத்திலே ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்லிடுறேங்க. விஜய் அவர்கள் தொடர்ந்து அம்மா உணவகம் இயங்க வேண்டும், அதாவது தூய்மையுடன் சுவையுடன் உணவுகளை வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. உடனே தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த எம்எல்ஏக்கள், மாவட்ட செயலாளர், இவங்க எல்லாம் அங்கே இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அம்மா உணவகங்கள் எல்லாம் எந்த அளவுக்கு பணிகள் மேற்கொள்கிறாங்கன்னு பார்த்துட்டு உடனடியாக நடவடிக்கை எடுத்து 2 நாட்களில் தூய்மையான இடங்களுக்கும் தூய்மையான தண்ணீர், சுத்தமான உணவுகள், சுவையான உணவுகளை கொடுத்து திரும்ப அம்மா கொடுத்த உணவை மீட்டுட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். இதற்கு ஏடிஎம்கே தரப்பிலிருந்தும் பாராட்டுகளை தெரிவிக்கிறாங்க. டிஎம்கே அரசு என்ன பண்ணுச்சு, மக்களே நோட் பண்ணிக்கப்பா ப்ளீஸ்ப்பா. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஆட்சிக்கு வந்ததுமே இங்கே அம்மா உணவுகள்லாம் போர்டை கிழிச்சு போட்டது, அடித்தது, ஒட்டச்சது, பார்த்திங்கன்னா அங்கே போய் சரக்கடிக்க விஷயம் எல்லாமே நடந்தது. இப்போது 2 நாட்களில் மீட்டு எடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஊரக வளர்ச்சித்துறையில் ஒரு டெண்டரை விட்டுருக்காங்க, அதாவது டேங்க் கட்டுற ஒரு டெண்டர் விட்டுருக்காங்க. இது 24 மணி நேரம் கழித்து தான் இந்த டெண்டரை பார்த்திங்கன்னா உறுதி செய்யப்பட வேண்டும் அப்படின்ற விதிமுறை இருக்கும் பொழுது 6 மணி நேரத்திலேயே டெண்டர் விடப்பட்டதை பார்த்திங்கன்னா கண்டித்து எதிர்கட்சிகள் குரல் கொடுத்துருக்காங்க. உடனே என்ன பண்ணாங்கன்னா, புஷி ஆனந்த், அவர் தான் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சராக இருக்கிறார் தற்போது. உடனே அந்த துறை சார்ந்த நடவடிக்கை எடுத்திருக்காருன்னு வச்சுங்களேன். அது யார் அந்த டெண்டரை விட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாந்தின்ற ஒருத்தவங்களும் கைலொலின்ற ஒருத்தவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த டெண்டரை 6 நேரத்தை க்ளோஸ் பண்ணியிருந்திருக்காங்க. உடனே அவங்கள சஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. அதாவது இந்த விஷயங்கள் எல்லாம் டிஎம்கே இருக்கும்போது ஏதாவது டெண்டர் விட்ட விஷயங்கள் நமக்கு தெரியும். ஆனால் வெளிப்படைத்தன்மையாக இவர்கள் பண்ணுகிறார்கள். அதுலேயும் ஒரு குறையை கண்டுபிடித்து பார்த்தீங்கன்னா இப்பயே ஆரம்பிச்சிட்டாங்க இந்த திமுக. இனிமேல் போக போக இருக்கிறது என்னன்னா, இவங்க என்ன பண்ணுறாங்கன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லைல்ல, அதுவாக இதை எடுத்துக்கொள்ளலாம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பார்த்திங்கன்னா அமைச்சரவையில் பங்கெடுத்து தருகிறேன் அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றி கழகம் அழைப்பு விடுத்திருக்கிறது. அதை பரிசீலனை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி திருமாவர்கள் கூறியிருக்கிறார். இந்த செய்தியை கேட்டதுமே ஒட்டுமொத்தமாக அதாவது விசிக கட்சியை சேர்ந்த தொண்டர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உற்சாகம் வாய்ந்திருக்கும். பார்த்தீங்கன்னா அவர்கள் இதை எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு விஷயம். திரும்ப அவர்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு கூட்டணி வைப்பதற்கும் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர் வரவில்லை. ஆனால் இப்பொழுது வெளியிலிருந்து ஆதரவு தருகிறோம், அதாவது நிபந்தனையற்ற ஆதரவு தருகிறோம்னு சொல்லி தான் உள்ளே வந்தாங்க. ஆனால் தமிழக வெற்றி கழகம் அதாவது நீங்கள் ஒரு அமைச்சரவையில் பங்கேறுங்க, 2 வேட்பாளர் வச்சுருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது 2க்கும் கொடுக்கறது வாய்ப்பு இருக்கலன்னா ஒரு அமைச்சரவை கண்டிப்பாக கொடுக்கறது வாய்ப்பு இருக்கும் பொழுது விஜய் அவர்கள் திருமா அவர்களை சந்தித்த பின்பு இந்த மனமாற்றம் அடைந்திருப்பது தெரிய வருகிறது. இப்பொழுது திருமா அவர்கள் என்ன கூறியிருக்காருன்னா, கூடிய விரைவில் நாங்கள் நிபந்தனையற்ற ஆதரவு தான் கொடுத்திருந்தோம், ஆனால் இப்பொழுது சில நிபந்தனைகள் தேவைப்படுகிறது, கட்டாய சூழ்நிலை உருவாகி இருக்கிறது அப்படின்னு சொன்னார். இதற்கு ஆதவர்ஜுனா ஒரு வருடத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டார், காலம் பதில் சொல்லும், காலம் மாறும், அண்ணன் கண்டிப்பாக வருவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே திருமாவர்களும் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. திருமாவர்கள் இந்த ஃபங்க்ஷனுக்கு வராவிட்டாலும், அதாவது விஜய் சொன்ன விஷயங்க, அவர் மனசு இங்கே தான் இருக்கும் அப்படின்னு சொன்னார். அதாவது அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் அந்த விஷயங்களும் திருமாவர்கள் குறிப்பிட்டிருந்தார். அப்போது திமுகவை ஒட்டுமொத்தமாக தலைமொழிவிட்டு வந்தால் இங்கு பார்த்தீங்கன்னா கம்பளம் விரித்து வரவேற்கிறது தமிழக வெற்றிகள் அப்படின்றது தெரிகிறது. கூடிய விரைவில் ஒரு அமைச்சர் விசிகாவில் இருப்பார் அப்படின்றதான் நம்மளோட கருத்தாக இருக்கிறது. அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயங்க, திருச்சி கிழக்கு தொகுதியில், அதாவது விஜய் 2 தொகுதியில் வெற்றி பெற்று ஒரு தொகுதியை பார்த்தீங்கன்னா திரும்ப பெற்று விட்டார்ல, அந்த தொகுதிக்கு யாரை நிறுத்த போகிறாங்க தமிழக வெற்றி கழக சார்பா அப்படின்னு பரவலாக பேசப்பட்டு வந்த நிலையில் முதல் பேராக அடிபட்டது சகாயம் ஐஏஎஸ். அதுக்கப்புறம் முக்கியமான 2-3 பேர் அடிபட்டது. ஆனால் தற்போது திருமாவளவன் அவர்கள் பேர் அடிபட்டு கொண்டு இருக்கிறது. அதாவது எம்பி பதவியை தூக்கி எறிஞ்சிட்டு தயவு செய்து இங்கே வாங்க அப்படின்னு சொல்கிற ஒரு விதமாக இது இருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த தொண்டர்களும் நிர்வாகிகளும் திருமா அவர்களை வற்புறுத்தி வருகிறார்கள் அப்படின்ற ஒரு விஷயமும் தற்போது பேசப்பட்டு வருகிறது. ஏனென்றால் திருச்சி கிழக்கு தொகுதியில் திருமா அவர்கள் நின்று விட்டால் அங்கே எம்எல்ஏ ஆகிடுவார். அதற்கப்புறம்
அவருக்கும் ஒரு பொறுப்பு, அதாவது அமைச்சரவையில் ஒரு இடம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு தமிழக வெற்றி கழகம் குறிப்பிட்டிருப்பதாக தகவல் வெளியே. இதற்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விசிக தொண்டர்கள் நிர்வாகிகளும் நீங்கள் துணை முதல்வர் பதவி கேளுங்கண்ணே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு தமிழக வெற்றி கழகம் உடன்படுமா இல்லையான்னு தெரியாது. அமைச்சராவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா கிழக்கு தொகுதியில் கண்டிப்பாக வெற்றி பெறுவார். அதாவது திருமாவர்கள் கண்டிப்பாக வெற்றி பெற்றுவார், அது உறுதி. அதனால் எப்படி இருந்தாலும் தமிழக வெற்றி கழகத்தில் யார் இருந்தாலும் வெற்றி பெறுவாங்க. அப்போ திருமா என்பதற்கு முக்கியத்துவம் இருக்கிறது, சகாயத்து ஐஏஎஸ் அவர்களுக்கும் முக்கியத்துவம் இருக்கிறது. அப்போ இரண்டில் யாரு, அதாவது 2 பேர்ல யார் ஒருத்தர் நிற்க போறாங்க அப்படின்றது இன்னும் ஒரு சில நாட்களில் தெரிந்துவிடும். இதில் திருமா அவர்கள் என்ன நிலைப்பாடு அப்படின்றத தற்போது குறிப்பிடலை. ஏனென்றால் இங்கே ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கிறது. அதாவது சட்டப்பேரவை ஆரம்பித்ததுமே எங்கள்கிட்ட கடை வாங்கி தான் அதாவது உதயநிதி சொன்னார், எங்கள்கிட்ட கடை வாங்கி தான் இந்த ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறது தற்போது உள்ள அரசு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதில் விஜய் அவர்கள் செம்ம கடுப்பாய் தான் இந்த பக்கம் அதாவது எஸ்பி வேலுமணி சைடும் சிவி சண்முகம் அவர்கள் சைடும் பார்த்தீங்கன்னா 25 எம்எல்ஏகளை உள்ளே இழுப்பதற்கான வேலைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. ஏனென்றால் இங்கே திருமா அவர்களை மட்டுமே உள்ளே வைத்துக்கொண்டு மற்றவர்களெல்லாம் வெளியில் போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த 25 பேர் உள்ளே வந்துட்டாங்கன்னா போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா யார் இபிஎஸும் சரி, இந்த பக்கம் டிடி தினகரும் சரி, இந்த பக்கம் சிபிஎம் கம்யூனிஸ்ட் கட்சி, அதாவது 2 வேட்பாளர்களை தமிழக வெற்றி கழகத்துக்கு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இவங்களாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமைச்சரவையில் பங்கு பெற்றால், அதாவது ஏடிஎம்கே தமிழக வெற்றி கழகத்தில் அமைச்சரவையில் பங்கு பெற்றால் நடப்பதே வேறு. அதாவது சிபிஎம் நாங்கள் ஆதரவு கொடுப்பதை பரிசீலனை செய்வோம், வெளியே போனாலும் போயிடும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஆனால் இங்கே திருமா அவர்கள் மட்டும் அமைச்சரவையில் பங்கு கொடுப்பதற்கு உடன்படுவார் அப்படின்றது ஒரு 99% தெரிஞ்சு போயிடுச்சு. அப்போ சிபிஎம் போனாலும் பிரச்சனை இல்லை, ஏடிஎம்கே உள்ளே வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறம் தான் சம்பவமே இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு இருக்கும் சமயத்தில் விஜய் அவர்கள் ஒட்டுமொத்தமாக டிஎம்கேவின் சப்போர்ட் இல்லாமல் ஆட்சி செய்வதற்கு விரும்புகிறான்னு தெரிகிறது. இதே தான் ஒட்டுமொத்த தமிழக மக்களும் சரி, டிவிகே அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்களும் நிர்வாகிகளும் விரும்புகிறார்கள். ஏனென்றால் இவங்க ஒப்புக்கு ஜப்பானி அதை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. இந்த ஒரு 4-5 சீட்டுக்கு இது தொடரக்கூடாது, ஏடிஎம்கே உள்ளே வந்தாலும் சிறப்பு அப்படின்றது தான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இப்படி இருக்கும் சூழ்நிலையில் திருமாவளவன் அவர்களுக்கு துணை முதல்வர் பதவி கொடுப்பதற்கு தமிழக வெற்றி கழகம் கண்டிப்பாக முன்வராது. ஆனால் திருச்சி கிழக்கு தொகுதியில் அதாவது எம்எல்ஏவை நிற்க வைப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. இதில் நாம் சொன்னது போல இங்கு பார்த்தீங்கன்னா சகாயம் ஐஏஎஸ் அவர்களா அல்லது திருமாவர்களா என்பது இன்னும் ஒரு சில மாதங்களில் தெரிந்துவிடும். அதாவது அங்கே திருச்சி கிழக்கு தொகுதியில் எப்பொழுது எலெக்ஷன் அப்படின்ற ஒரு அறிவிப்பு வரும் சமயங்களில் கண்டிப்பாக இது உறுதி செய்யப்படும். இதில் திருமாவளவன் என்ன முடிவெடுக்க போகிறார், இந்த பக்கம் தமிழக வெற்றி கழகம் என்ன முடிவெடுக்க போகிறது அப்படின்றதெல்லாம் பொறுத்து தான் பார்க்கணும். ஆனால் முழுக்க திருமாவளவன் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் பயணிப்பதற்கு தயாராக இருப்பது அவர் பேச்சிலிருந்தே தெரிகிறது. எனக்கு என்னென்னா இன்னும் ஒரு சில வாரங்கள்லேயே நிறைய விஷயங்கள் அவர் தமிழக வெற்றி கழகத்துக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் நடக்கும் அப்படின்றதான் உண்மை. இதில் இன்னொரு விஷயம் திருமா அவர்கள் குறிப்பிட்ட விஷயங்கள் என்னவென்றால், ஆரம்பத்தில் இவர் அதாவது திருமா அவர்களை முதல்வராக்குவதற்கு பேச்சுவார்த்தை நடந்த விஷயங்கள் எல்லாம் இல்லவே இல்லைன்னு சொல்லி மறுப்பு தெரிவித்தார்ல. ஆனால் தற்போது ஓப்பனாக சொல்கிறார், என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசினாங்க, நான் காரில் வந்துட்டு இருக்கும்போது பேசினாங்க, ஆஃபீஸில் இறங்கி போகிற வரைக்குமே இந்த பேச்சுவார்த்தை நடந்தது, நீங்கள் ப்ரெஸ்ஸை அழைத்து பேச வேண்டாம், நீங்கள் முதல்வராக வேட்பாளர் நாங்கள் அறிவிக்கிறோம், நீங்கள் பேசாமல் அமைதியாக இருங்கன்னு சொன்னாங்க. ஆனால் என்னை ஆளை விடுங்கன்னு சொல்லி நான் கையெழுத்து கும்பிட்டு அந்த ஃபோனை கட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போது செய்தியாளர்கள் யார் உங்கள்கிட்ட பேசுனது அப்படின்னு குறிப்பிட்டு கேட்கும் பொழுது அது ஒரு பக்கம் இருக்கட்டும்னு சொல்லிட்டு சொல்லலை. அது யார் இருந்தால் நமக்கு வெளிப்படையாக தெரியுமே, அதான் நடந்துருச்சே பேரம். இதை தான் ஆதவர்ஜினா அதாவது குதிரை பேரம் பேசினேன்னு சொல்லி தமிழக வெற்றி கழகத்தை குற்றம் சாட்டுறாங்கல்ல. இங்கே திருமா அவர்களை முதல்வராக்குவதற்கு யார் குதிரை பேரம் பேசுனது அப்படின்றத ஓப்பனாக போட்டு அடித்தாப்புல. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆல்ரெடி சொன்னோம் ஆதவர்ஜினா பிளான் போடுறாரு அப்படின்னு சொல்லி. பிளான் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மக்களுக்கான ஒரு பிளான் தான் இருக்கிற மாதிரி தெரிகிறது. ஏனென்றால் திருமாவளவன் அவர்கள் கூட்டணி வச்சுருந்தான்னு வச்சுங்களேன், இப்போல்லாம் நடக்கிறதே வேற. அது கதை, அதாவது தமிழக வெற்றி கழகத்தோட கிளம்பி வேற மாதிரி இருந்துக்குன்னு வச்சுங்களேன். ஆனால் இப்பொழுதும் பிரச்சனை இல்லை. இவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து விட்டால் இந்த பக்கம் திராவிடத்தை ஓரங்கட்டி விடலாம். திராவிடம் நம்ம சொன்ன மாதிரி அவங்களே பாடைக்கான விஷயங்களை ரெடி பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். அதாவது அலங்காரத்தெல்லாம் ரெடி பண்ணி இவங்களே முடிச்சுக்கலாம்னு வச்சுங்களேன். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கு திருமாவர்கள் அதாவது விஜய்
அவர் சந்தித்த ஒரு விஷயத்திற்காக மட்டும் நாம் இவர் மனதை மாற்றி கொண்டார் அப்படின்னு நினைக்க முடியாது. இங்கே நடந்த இந்த வேற இருக்குது தெரியுங்களா, அதாவது ஏடிஎம்கே டிஎம்கே இணைகிற விஷயங்கள், அதற்கப்புறம் பல முரண்பாடான விஷயங்கள்லாம் நடந்துச்சு. இதற்காகவும் திருமாவளவன் அவர்கள் இந்த முடிவை எடுத்திருக்கிறார். அதாவது தமிழக வெற்றி கழகத்துடன் தொடர்ந்து பயணிக்கலாம் என்ற முடிவை எடுத்திருப்பது சிறப்பு மிக்க ஒரு விஷயமே இருக்கிறது. அதையும் நம்ம பொறுத்திருந்தே பார்க்கலாம். அடுத்ததாக இந்த மேயர் பிரியா அப்படின்ற ஒருத்தர் இருந்தாங்க தெரியுங்களா, சென்னை மாநகராட்சிக்கு மேயர் பிரியா அப்படின்னாவே நமக்கு ஞாபகத்து வர்றது அடிக்கடி நம்ம சொல்லுவோம் சேகர் பாபு அவர்கள். சேகர் பாபு ஒருவேளை முதல்வராக இருந்தாலோ அல்லது அமைச்சராக இருந்தாலோ இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சந்திச்சிருப்பாங்க. பார்த்திங்கன்னா போஸ் மேலே போஸ் கொடுத்துருப்பாங்க. ஆனால் விஜய் ஆட்சி வந்ததற்கு பின்பாக மேயர் பிரியாவும் துணை மேயரும் கவுன்சிலர்களும் மற்றவர்களும் எங்கே போனாங்கன்னே தெரியல, ஆளே காணாங்க, அவங்க பேச்சே காணா, மீடியாலே இல்லை. ஆனால் இங்கே அதாவது சென்னை மாநகராட்சி குறித்து ஒரு முதன்மை செயலாளர் கூட்டல் நடந்தப்போ மேயர்லாம் வரணும், அங்கே வரவே இல்லை. அதுக்கு பார்த்திங்கன்னா முக்கியமாக மேயர் பிரியா என்ன காரணம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது எங்களுக்கு விஜய்க்கு அதாவது தமிழக வெற்றி கழகத்திலேருந்து அழைப்பே விடுக்கவில்லை, அதெல்லாம் நாங்கள் போகலன்னு சொல்கிறாங்க. அப்போது விஜய் அவர்கள் முதல்வர் ஆனதுக்கப்புறம் நீங்கள் போய் சந்தித்து இன்னும் வாழ்த்துக்கள் சொல்லணும்ல, அவரை சந்தித்து நீங்கள் தானே பேசணும், அவர் சந்திப்பாரா எல்லாத்தையும் அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பும் பொழுது எனக்கு காலில் காயம் ஏற்பட்டு இருக்கு, அதனால் போகலன்னு சொல்கிறாங்க. அப்போது நல்லா தெரிஞ்சுங்க, இங்கே எந்த ஃபண்டை ஒதுக்கினாலும், அதாவது மாநகராட்சிக்கு எந்த எம்எல்ஏ ஃபண்டாக இருந்தாலும் சரி, மற்ற ஃபண்டை ஒதுக்கினாலுமே இங்கே அதாவது மேயரின் ஒப்புதல் வேணும். அப்போது மேயரின் ஒப்புதல் இல்லாமல் மாநகராட்சியில் எதுவும் பண்ண முடியாது. அப்படி இருக்கும் சமயத்தில் இவங்கெல்லாம் ஓரமாக ஒதுங்கியிருக்காங்க தெரியுங்களா, அதற்கு என்ன காரணம்? திமுக தான். அப்போது இந்த திராவிட முன்னேற்ற கழகம் யாருக்கான ஆட்சியை செய்யுது அப்படின்னு மட்டும் மக்களை நீங்கள் பாருங்கள். இதை நான் பெருசாக சொல்ல போகிறதில்ல. ஏனென்றால் ஒருத்தர் முதல்வர் ஆகிட்டாங்க அப்படின்னா நம்ம கையில், அதாவது 200 வார்டில் 178 வார்டு திமுக கையில் இருக்குதுங்க. இதை வச்சுட்டு இப்போ வேலையை காட்டுறாங்க. அதாவது தமிழக அரசும் மாநகராட்சியும் இணைந்து செயல்படலன்னு வச்சுங்களேன், அதாவது இது மேயர் அந்த மாநகராட்சியில் ஒப்புதல் இல்லாமல் செயல்பட்டுச்சுன்னு வச்சுங்களேன், பாதிக்கப்படுவது யார்? மக்களாகிய நாம தான். இதற்கு முக்கிய காரணம் இந்த முன்னாள் முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான். இதையும் மக்களை தயவு செய்துங்க, இவங்க தோல்விக்கு காரணம் என்னன்னு கேட்குறாங்கல்ல, இதெல்லாம் தான் சார் காரணம். நீங்கள் பண்ணுறது உங்கள் சுயநலத்துக்கு அப்படின்றத மறந்துடாதீங்க. மக்களும் இதை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னும் அடுத்தடுத்து என்ன பண்ண போகிறாங்கன்றதை நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு இடி திரும்பவும் விசாரணை மேற்கொள்வதற்காக பார்த்தீங்கன்னா தமிழக அரசுக்கு உத்தரவிட்டிருக்கிறது. அதாவது முதன்மை செயலாளர் சாய்குமார் அவர்களுக்கு கடிதம் அனுப்பியிருக்கிறது. அதாவது கடிதத்தில் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவர் என்னென்ன ஊழல் பண்ணார், அதாவது 2011 16 வரைக்கும் ஏடிஎம்கே ஆட்சியில் போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதா சொல்லி ஏன்னா மக்களை ஏமாத்தினார் பார்த்தீங்களா. அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு பென்ட்ரைவில் ஆதாரங்களை அடுக்கடுக்காக வச்சு பார்த்தீங்கன்னா திருப்பி தமிழக அரசுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ஆளுநர் இருக்கும் பொழுது ஆளுநருக்கு அனுப்புனாங்க. இப்போ தமிழக அரசு பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் இதை தமிழக அரசு முடிவு செய்ய வேண்டும், விசாரணைக்கு நீங்கள் உத்தரவிட வேண்டும் சொல்லி இடி கடிதம் அனுப்பியிருக்கிறது. இப்போ விஜய் தரப்பில், அதாவது முதல்வர் தரப்பில், தமிழக அரசு தரப்பில் என்ன முடிவெடுக்க போகிறார்கள் அப்படின்றத நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஏனென்றால் கரூர் சம்பவத்தின் பாலாஜி 10 ரூபா பாலாஜி என்ன பண்ணார்ன்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அப்போது விஜய் அவர்கள் என்ன பண்ணார், இப்போயே பார்த்தீங்கன்னா கரூரில் கிட்டத்தட்ட 19 அதாவது இந்த காவல்துறையை சேர்ந்தவர்கள் டிஎஸ்பி எஸ்பி வரைக்கும் மாவட்ட ஆட்சியர் வரைக்கும் மாற்றி தள்ளிட்டாரு. இதில் மெயினாக காவல்துறையை சேர்ந்தவங்கள 19 பேரை ஒட்டு மொத்தமாக மாற்றிட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த செந்தில் பாலாஜிக்கு இன்னும் ஒரு சில நாட்களில் விசாரணைக்கு பார்த்தீங்கன்னா உத்தரவிடுவார்கள். இது நடக்கும். அதுக்கப்புறம் தான் செந்தில் பாலாஜி இருக்கிறது. இதுக்கு ஈடியே எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தது. ஏனென்றால் இதற்கு முந்தைய ஆட்சி காலத்தில் ஈடி எத்தனை லெட்டர் அனுப்பி, அதாவது எஃப்ஐஆர் போட சொன்னது, நேரு மேலேயும் செந்தில் பாலாஜி மேலேயும் 2 பேர் மேலேயும் இப்படின்னா அத்தனை வழக்குகள் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது இவங்க கண்டுக்கவே இல்லை. பார்த்தீங்கன்னா அவர் மேலே எஃப்ஐஆரும் போடலை, உத்தரவும் இல்லை. 7 மாத காலம் 8 மாத காலம் 1 வருட காலமாக அலக்களித்தார்கள். ஆனால் இப்பொழுது விஜய் அரசு வந்ததற்கு முன்பு கண்டிப்பாக உத்தரவு விடுவார்கள் அப்படின்ற நம்பிக்கையில் ஈடி லெட்டர் அனுப்பி இருப்பது நமக்கு தெரிந்திருக்கிறது. என்ன நடக்குது அப்படின்றதையும் பொறுத்து பார்ப்போம். கூடிய விரைவில் செந்தில் பாலாஜி அவர்கள் நெஞ்சு வலிக்குது அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு ஓட இருப்பதும், அங்கே போய் படுக்கிறதுக்கும், அதுக்கப்புறம் அழுது புலம்புறதும் நடக்கும். கண்டிப்பாக கைதும் நடக்கும். இதுதான் உண்மை. அதுக்கப்புறம் கரூர் சம்பவம் இருக்குல்ல, கரூர் சம்பவம் போட்டுருவாங்களா, அங்கே பார்த்தீங்கன்னா சிபிஐ வசம் இருக்கிறது, சென்னை சிபிஐ வசம் இருக்கிறது. அதுக்கப்புறம்
டெல்லி உச்சநீதிமன்றம் இந்த வழக்கு இருக்குல்ல, அதுவும் கூடிய விரைவில் வரும். ஒட்டுமொத்த சம்பவம் பார்த்தீங்கன்னா டிஎம்கேக்கு சமாதி கட்டிட வேண்டியதான். நம்ம வீடியோவோட இறுதி பகுதியில் இந்த அனிதா ராதாகிருஷ்ணன் ஒருத்தர் பார்த்தீங்களா, டிஎம்கேல இதுக்கு முன்னாடி அமைச்சராக கூட இருந்தார். இவரெல்லாம் எதுக்கு அமைச்சராக இருக்க வச்சாங்கன்னு ஒன்றுமே புரியல. எந்த அளவுக்கு கேவலமாக பேசுகிறாருன்னு பாருங்களேன். ஒன்றும் இல்லைங்க, அதாவது குளத்தூர் தொகுதியில் எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட்லாம் கட்டியிருக்காரு, பூங்கா கட்டியிருக்காரு, ரோடெலாம் போட்டிருக்காரு. இந்த கேடுகட்ட மக்கள் தோக்கடிச்சிட்டாங்கன்னு சொல்லி மக்களை சொல்கிறாரு. அதாவது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினா தோக்கடித்த விஷயங்களை சொல்கிறாரு. மக்கள் சும்மா விடுவாங்க? இப்போ தோல்வி காரணம்னு சொன்னீங்களே, யாரப்பா சொல்கிறீங்க? அதாவது விஜய் அவர்கள் வெற்றி பெற வைத்தது மக்கள், ஸ்டாலின் அவர்களை தோல்வி அடைய செய்தது மக்கள். அப்போது நீங்கள் என்ன பண்ணீங்களோ அதுக்கான ஒரு விஷயம் தானே நடக்கும். அப்போ தோல்வி அடைஞ்ச மக்கள்லாம் நீங்கள் என்ன வேணால் திட்டினீங்கன்னா சும்மா விட்டுருவாங்களா? அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்களே வாடா போடான்னு பேசுறது, பார்த்தீங்கன்னா கட்சியை பற்றி அவதூறாக பேசுறது, இப்படி ரொம்ப கீழ்த்தரமான ஒரு விஷயங்களை பண்ணி கொண்டு இருக்கிறார் இந்த அனிதா ராதாகிருஷ்ணன். இவர் மீது பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் சார்பாக டிஜிபி அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. இவரும் கூடியவர்கள் கைது செய்யப்படுவார் அப்படின்றதையும் நான் இந்த நேரம் தெரிவிச்சுக்கிறேன். ஏனென்றால் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் பார்த்தீங்களா திருந்தவே திருந்தாது. இப்படி தான் பார்த்தீங்கன்னா நான் 6 மாதம் கழிச்சு தான் விஜய் ஆட்சியை பற்றி விமர்சனம் செய்கிறேன்னு சொல்லிட்டு இப்பயே கனிமொழி அக்காலாம் ரொம்ப புலம்புறாங்க. அதில் இன்னும் ஒரு டயலாக் சொல்கிறாங்க கனிமொழி அக்கா. அதாவது பெரியார் சொன்னானா, யாரையும் நம்பாதீங்க நம்பாதீங்க உங்களை நம்புங்கன்னு சொன்னாராம். அதனால் இப்போ நான் என்ன சொல்கிறேன், இந்த இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப்லாம் நம்பாதீங்கன்னு சொல்லி கனிமொழி சொல்கிறாங்களாம். யாரையும் நம்பாதீங்க நம்பாதீங்கன்னு பெரியார் சொன்னார்ல, அது உங்களுக்கும் பொருந்தும் அக்கா அப்படின்றதையும் நம்ம இந்த நேரத்தில் அவங்களுக்கு நினைவு ஊட்டிக்கிறோம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் உலகத்தில் நடக்கும் அனைத்து விஷயம் தொடர்ந்து அலசுவோம், தொடர்ந்து பேசுவோம். தொடர்ந்து தமிழ் தேசிய விழுந்திருங்கள். தமிழ் தேசிய குரலில் தொடர்ந்து இந்த அரசியல் நிகழ்வுகளை அலசி மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்போம். நன்றி.